கா அங்க வந்து அன்னதான சாப்பாடு போட்டுக்கிறாங்க. அதுதான் வாங்கிக்கிறா வசந்தி. உங்களையும் கூப்பிடறா, வாங்க வந்து லைன்ல நிக்க சொல்றா பாரு. ஏண்டி பண்ண, வீட்டுல ஆக்கி வச்ச சோறே சாப்பிடறதுக்கு இல்ல, இவன் என்னடி இப்படி பண்ணிருக்கா? வாடி நம்ம கிளம்புவோம். இங்க இருக்கவங்க சாப்பாடு இல்லாதவங்க அந்த மாதிரி கூட தான் வந்து வாங்குவாங்க. வீட்டுலதான் நம்மளுக்கு இருக்குது ரெடி, எதுக்கு அவ போய் லைன்ல நின்னுக்கா? ஐயோ, சாப்பாடு இல்லாதவங்க தான் வந்து அன்னதானம் வாங்கணும்னு என்ன இருக்குதானே? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் வேணா வந்து வாங்கலாம், கோயிலுக்கு வரவங்க. வா வந்து லைன்ல நில்லு வாக்கா. சாந்தி இங்கதான் பிரியாணி. இவங்க என்ன பண்றாங்க இங்க? நானே வந்துடுறேன் வீட்டுக்குன்னு சொல்லி சொன்னேனே. சாந்தி சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி எதிர் வீட்டுக்காரி சொன்னா. அதான் சரி, பேக் இல்ல ஒண்ணு இல்ல, நீ எது எத்தனை போலியே, பேக் இல்லாம நீ அல்லாடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஒரு 2 3 வாங்கி வச்சுன்னு போலாம். சரி சரிங்க அத்தை, நீங்க சொன்ன மாதிரி வாங்கி எத்தனை போலாம். ஏண்டி சாந்தி, வீட்டுல அவ்வளவு சோறு கிடக்குதேடி, அதெல்லாம் யார் சாப்பிடுறது? உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சேர்த்துதான் நான் செஞ்சுக்கிறேன் நானு. இங்க வந்து இதில வாங்கி போய் சாப்பிட்டு அந்த சோறு என்ன குப்பையில் கொட்டுறதா? ஏன் சாப்பாடு இருந்தா கூட என்ன கிடக்குது? தண்ணி ஊத்தி வச்சு நாளைக்கு கூட தான் சாப்பிட்டுக்கலாம். இல்லன்னா புளி கரைச்சி வச்சு புளி சாதம் கூட தான் கிண்டி வச்சுக்கலாம். சாப்பாடு என்ன கெட்டு போயிடுமா என்ன? ஆமாக்கா, புளி கரைச்சி கூட வச்சுக்கலாம். லெமன் கூட கரைச்சி வச்சுனா கூட நல்லா தான் இருக்கும், லெமன் சாதம் மாதிரி. சும்மா கிடக்குற நேரம் எல்லாம் உன்னை திட்டினே இருப்பாங்க உங்க மாமியாரு. இன்னைக்கு பார்த்தா இந்த விஷயத்துல 2 பேரும் ஒண்ணாயிட்டீங்களா?